சுகேஷ், நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் பேப்பர் வியூவோடைய ஃபுல் ப்ரெடிக்ஷன் வீடியோ, அது மட்டும் இல்லாமல் மேஜர் அப்டேட்ஸ் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. குறிப்பாக சொன்னால் டேட் அண்ட் டைம் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதை பற்றியும் கிளியர் பண்ணி விட்ருவோம். அது மட்டும் இல்லாமல் மேஜர் ஸ்டிப்லேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் அந்த பேப்பர் வியூ மேட்சஸ்க்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சம்மர் ஸ்லாம் அப்டேட், அது மட்டும் இல்லாமல் வின்னருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா குமிஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நான் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாகவே ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணுற முன்னாடி உங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ரெஸ்லிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டண்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் 2026 பற்றி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்டேட் கொடுத்தது வேறு யாருமே கிடையாது, நம்மளோட ட்ரிபிள் ஹெச் கொடுத்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்லாம் பேப்பர் வியூவை 2 நைட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நடத்த போகிறாங்க. ஸோ August 1, அது மட்டும் இல்லாமல் August 2. ஸோ போத் நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக நடக்க போகுது. ஸோ செப்பரேட்டாக 2 மெயின் ஈவெண்ட், 2 தனி நைட், Day 1 Day 2 நடத்த போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட் என்னென்னா, அந்த சம்மர் ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா US பேங்க் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. குறிப்பாக மினியாபோலிஸ் சிட்டியில் நடக்க போகுது. ஸோ மினியாபோலிஸ் உங்கள் நிறையா பேருக்கு தெரிஞ்சது தான். ஸோ பிராக் லெஸ்னரோட ஹோம் டவுன். ஸோ மினியாபோலிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி WWE, பட் இது வந்து பார்த்திங்கன்னா US பேங்க் அரினாவில் நடத்துகிறாங்க. ஸோ சம்பவம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ சோஷியல் மீடியாவில் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் மாதிரியான பேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் ஃபைனலிஸ்ட்டை வின் பண்ணுறவங்க, அதாவது கிங் ஆஃப் த ரிங் குயின் ஆஃப் த ரிங் இருக்கிறவங்க, ஸோ போத் டிவிஷனுக்கான வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் சம்மர் ஸ்லாமில் அவங்களுக்கு கிடைக்கும்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் வின் பண்ணுறவங்களுக்கு ஸோ சாம்பியன்ஷிப் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்லாமில் கிடைக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ டேரக்ட் சான்ஸாக வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்லாம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு மேஜர் ஆக்சுவலி இது வந்து எப்படி சொல்லணும்னா, ஸோ WWE இது வரைக்கும் கிங் ஆஃப் கிங் குயின் வந்து இங்கே நடத்துனதுலேருந்து ஸோ அவங்க வந்து கிங் அண்ட் குயினாக மாற்றினாங்களே ஒழிய அதுக்கப்புறம் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கொடுக்கலன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் சான்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா WWE கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் நானும் சொல்லுவேன். மூணாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ WWE இன்னைக்கான ரிலீஸ் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஸ்லர்ஸ் யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா WWE ரிலீஸ் பண்ணல, பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப்ஸ் நிறைய பேரை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா லாங் டேர்மாக WWEக்காக ஒர்க் பண்ண நிறையா ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா WWE ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேஜர் வந்து பார்த்திங்கன்னா UFC WWE மெர்ஜினால தான் நடந்திருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விட்டு போங்க. ஸோ நாளாக தான் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ லைவ் ஈவெண்ட் அதோட டீமை வந்து பார்த்திங்கன்னா WWE மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ UFC WWEக்கான மோத் அந்த லைவ் ஈவெண்ட் கமிட்டியை வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருக்க போகுது. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணது வேறு யாருமே கிடையாது. ஸோ TKOடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2 எண்டோவா வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்களாமா. ஸோ போத் ஸ்மாக் டவுன், அது மட்டும் இல்லாமல் UFC லைவ் ஈவெண்ட், ஸோ இந்த 2 ஈவெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஸ்பெஷல் பேக் மாதிரி போட்டு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட மெர்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் பேப்பர் வியூவை பற்றி போயிடுவோம். ஸோ WWE வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கோடைய கோ ஹோம் எடிஷன் ஸ்மாக் டவுனை வந்து பார்த்திங்கன்னா ஜெடா அந்த சவுதி அரேபியாவிலேயே நடத்த போகிறாங்க. அது எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா 6:30 வந்து பார்க்கலாம்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம சோனி லீவ்லேயே வந்து பார்க்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்லேயே வந்து பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரீமியம் பேக் வேணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌசரில் போய் சோனி லீவ் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோடி ஏபிகே ஏற்றினீங்கன்னா உங்களால் லைவ் பார்க்கலாம். பட் இருந்தாலும் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்காது. பட் உங்களால் லைவ் மேட்சஸ் வந்து பார்க்கலாம்ன்ற மாதிரி என்னோட ஒப்பீனியன். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் இந்த ஐடியா வந்து உங்களுக்கும் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் எத்தனை மணிக்கு ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க? ஸோ அதே சாட்டர்டே தான். ஸோ சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா WWE நைட்டு 10:30 வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாமா. ஸோ கவுண்ட் டவுன் வந்து 9:30 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மெயின் ஷோ பொறுத்த வரைக்கும் 10:30 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா மென்ஷன்
பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்னங்க நம்ம மேட்ச் கார்டுக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ WWE கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டோடைய ஃபைனல்ஸ், குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸ். ஸோ குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ ஃபைனலிஸ்ட்டாக இப்போ வரைக்கும் வந்து லைரா வக்கரியா வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அப்கமிங் ஸ்மாக் டவுனில் வந்து பியாங்கா பெலருக்கு நயா ஜாக்ஸும் ஒரு மேட்ச் நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டெண்டர் கிடைப்பாரு. ஸோ அந்த கண்டெண்டரோடைய லைரா வக்கரியாவுக்கான மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். அதில் வின் ஆகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா குயின் ஆஃப் த ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா க்ரௌன் ஆவாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நயா ஜாக்ஸை தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வரைக்கும் பியாங்கா பெலர் ஆல்ரெடி டாக் டீம் சாம்பியனாகவும் இருக்காங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு குயின் ஆஃப் த ரிங் கொடுத்து மேஜர் சாம்பியன்ஷிப்காக புஷ் பண்ணுறது வந்து வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் லைரா வக்கரியாவும் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கே கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க இப்போ தான் NXTலேருந்து வந்திருக்காங்க. ஸோ உடனே அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம்னா ஸோ WWE அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நயா ஜாக்ஸை வந்து ஃபேவர் பண்ணுறேன். ஸோ நயா ஜாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் பியாங்கா பெலர் கூட வின் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா குயின் ஆஃப் த ரிங்காக கவுன் ஆகலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இது மட்டும் இல்லாமல் கிங் ஆஃப் த ரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ ஃபைனலிஸ்ட்டாக குந்தர் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிருக்காரு. அவர் தான் ராவை ரெப்ரசென்ட் பண்ண போகிறாரு. ஸோ இப்போ இங்கே ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் அப்கமிங் ஸ்மாக் டவுனில் ராண்டி ஆர்டனுக்கும் நம்மளுடைய டாம் ஆர்டனுக்கான மேட்ச் நடக்குது. இதில் வின்னர் வந்து பார்த்திங்கன்னா குந்தரை ஃபேஸ் பண்ணி கிங் ஆஃப் த டோர்னமெண்ட் ரிங் அந்த க்ரௌனை வந்து பார்த்திங்கன்னா ஆவாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா WWE பெரிய ட்விஸ்ட்டே வச்சுருக்காங்க. டாம் ஆர்டோங்க வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆனதுலேருந்து மேஜர் எந்த ஒரு மேட்சும் பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணல. ஈவன் லைவ் ஈவெண்ட்டில் முதற்கொண்டு அவங்கெல்லாம் வின் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டாம் ஆர்டோங்க தோக்க வைப்பாங்களான்றது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதே மாதிரி டாம் ஆர்டோங்க எடுத்துக்கிட்டு நம்ம ராண்டி ஆர்டனை பார்த்தோம்னா ஸோ ராண்டி ஆர்டன் கிட்ட போய் ராண்டி ஆர்டன் டாம் ஆர்டோங்க கிட்ட தோப்பாரான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னோட ஒப்பீனியன் நான் ராண்டி ஆர்டன் தான் வின் பண்ணுவார்னு சொல்லுவேன். ஸோ ராண்டி ஆர்டன் வின் பண்ணுறாரோ இல்லையோ, பட் கிங் ஆஃப் த ரிங்கா வந்து நம்மளுடைய குந்தர் தான் ஆவார். ஸோ எஸ், குந்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய அப்டேட்ஸ் நிறையவே பார்த்துருந்தோம். ஸோ குந்தர் வந்து இன்டர் கான்டினென்டல் டைட்டில் தோற்றதுக்கப்புறமா அவர் வந்து வேர்ல்டு டைட்டிலுக்காக ஃபியூட் போவார்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ எஸ், அதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ குந்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் த ரிங்கா வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆவார்ன்றது என்னோட ஒப்பீனியன். இந்த டோர்னமெண்ட்ஸ் போக வந்து பார்த்திங்கன்னா 3 டைட்டில் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பண்ணியிருக்காங்க. அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச், விமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச், அது மட்டும் இல்லாமல் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சும் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌன் ஆகியிருக்காங்க. இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் அதாவது இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் சமி ஜெயின் அவருடைய டைட்டில் சாட் கேபிள் பிரான்சன் ரீட் கூட ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ணுறாரு. ஆக்சுவலி இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மென்னாக புக் பண்ணதுக்கான காரணம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சமி ஜெயினை ரீட்டைன் பண்ணுறதுக்காக தான். ஸோ சமி ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெசல்மேனியாவில் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் குந்தரை பீட் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின் பண்ணிருக்காரு. ஸோ அதுக்கான எஃபெக்ட் இருக்கும்ல. ஸோ கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா WWE சம்மர்ஸ்லாம் மினிமம் சம்மர்ஸ்லாம் வர வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சமி ஜெயினை சாம்பியனாக வச்சிருப்பாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்டில் யுவர் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக நம்மளுடைய சமி ஜெயின் தான் இருப்பாருன்றது என்னோட ஒப்பீனியன். உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விமன்ஸ்க்கான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ விமன்ஸ் வேர்ல்டு ஹெவி சாம்பியன் பெக்கி லிஞ்ச் அவங்களுடைய டைட்டில் லிவ் மார்கன் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணுறதுக்கு வந்து மேஜர் பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக ஜட்மெண்ட்டே கூட ஒரு ஸ்டோர் லைன் போய்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெக்கி லிஞ்ச் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்சை தோக்க வைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியனை வின் பண்ணிட்டாங்கன்னா ஆக்சுவலி அவங்கள வச்சு என்ன ஃபியூட் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட டைட்டில் கொடுக்குறது இப்போ வரைக்கும் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலி இப்போ வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே வந்ததுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஃபியூடு மூவ் ஆகும். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய லிவ் மார்கன் கிட்ட டைட்டில் கொடுக்க மாட்டாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ ஸ்டில் நம்மளுடைய விமன்ஸ் வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக பெக்கி லிஞ்ச் தான் இருப்பாங்கன்ற என்னோட ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த மேட்ச்லாம் ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ கோடி ரோட்ஸ் அவருடைய அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனான லோகன் பால் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. இருக்கிறது இந்த மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் தான் ரொம்பவே ஈஸி. கோடி ரோட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டைட்டில் ரீட்டைன் பண்ண போகிறாரு. அதுக்கான ரீசன் கேட்டிங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் மாதிரியான ஒரு மெகா ஸ்டாரை பீட் பண்ணி ரெசல்மேனியாவில் இப்போ வரைக்கும் டைட்டில் வச்சிருக்காரு. அவ்வளோ சீக்கிரம் அவரை தோக்க வச்சாருன்னா WWE தோக்க வச்சாங்கன்னா ஸோ ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ நியர்லியே வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் ரெசல்மேனியா டைம் வர பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாம்பியனாக இருக்கணும். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் அவ்வளோ பெரிய சாம்பியன் 1300 டேஸ் ப்ளஸ் இருந்திருக்காரு. ஸோ அவரை பீட் பண்ணுற அளவுக்கு கோடி ரோட்ஸ் கேப்பபிள் இருக்குன்னா அந்த லெவலுக்கு டிஃபெண்ட் பண்ணணும். ஸோ நியர்லி வந்து சரி நெக்ஸ்ட் ரெசல்மேனியானே வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர்ஸ்லாம் வரன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ சம்மர்ஸ்லாம் வரையாச்சும் வந்து நம்மளோட கோடி ரோட்ஸ் வந்து சாம்பியனாக இருப்பாருன்றது என்னோட ஒப்பீனியன். உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க. இது மட்டும் இல்லாமல் கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் பேப்பர் ஹைலைட் பண்ணுறதுக்கு ஸோ ஆங்கிள் ஹோடியோட ஸ்டேபிள் கூட பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆகலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் இருக்குது. ஏன்னா QR கோடு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா மென்ஷன் பண்ணுது. ஸோ சவுதியில் தான் இப்போ வரைக்கும் கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டும் நடக்க போகுது. ஸோ அந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்டேட்ஸும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஆங்கிள் ஹோடியோட ஸ்டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா மேஜர் இன்ட்ரொடக்ஷன் வந்து சவுதியில் இருக்கலாம்ன்ற மாதிரி அப்டேட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலை ஸ்டே பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிஃபைடாக இருக்கும். ஸோ ஏன்னா இந்த அப்டேட்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணேன். ஸோ ஷேர் பண்ணவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. தெரியாதவங்க அந்த வீடியோ வேணால் முடிஞ்ச அளவுக்கு நான் பின் பண்ண பார்க்குறேன். நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மேபி அங்கிள் ஹூடியோட ஸ்டேபிள் இல்லைனா அங்கிள் ஹூடியோட அப்பியரன்ஸ் இருக்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மினிட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துடும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் 10:30 வந்து பார்த்தீங்கன்னா சவுதியிலேருந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் ஷேர் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கான ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க கைஸ். நான் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட்ஸ்லாம் ஷேர் பண்ண பார்க்குறேன். நீங்களும் நம்ம சேனலில் இன்னும் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம